கண்ணன் மகிழ்கின்றான் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒளிபரப்பு வந்துருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதன் ஒரு நீட்சியாக பூத தயையினால் கண்ணன் மகிழ்கின்றான் அப்படிங்கிற குருநாதருடைய அமுத மொழிக்கான ஒரு விளக்க நிகழ்வாக கோவூர் நாமத்வார் சார்பாக இந்த ஒலிபரப்பை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். ராதே ராதே. ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நான் மகாலட்சுமி, கோவூர் நாமத்வார். ராதே ராதே, காயத்ரி, கோவூர் நாமத்வார். நான் சிவரஞ்சனி. நான் ரோஷன். நான் எம் தாரிகாஸ்ரீ. குருநாதர் எழுதிய மதுர கீதத்துல பூத்த தயனினால் கண்ணன் மகிழ்கின்றான், அந்த லைனுக்கு என்ன காமினி? நல்ல கேள்வி கேட்ட தாரிகா. பூத்த தயையினால் கண்ணன் மகிழ்கின்றான், இவ்வளோ ஒரு அழகான பதத்தை குருநாதர் போட்டிருக்காருல. உதவினாலேயே ஒரு சிறந்த பண்பு மனிதர்கள் இடத்துல. அந்த உதவி பண்றதுனால என்ன ஆகுனா அவங்க மேம்படுவாங்க, உறவுகள் மேம்படும். இந்த உதவின்றது வெறும் மனிதர்களுக்கு தான் பண்ணணுமா, இவங்களுக்கு தான் பண்ணணுமா, பிடிச்சவங்களுக்கு தான் பண்ணணுமான்னு இல்லாம குருநாதர் சொன்னது போல பூத்த தயை, பூதங்கள், எல்லா உயிரினங்களும், உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் எப்பெல்லாம் என்னென்ன தேவை ஏற்படுதோ நம்ம கண்முன் நடக்கும் போது அதுங்களுக்கு உதவி செய்யறது, அதுதான் பூத்த தயை அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சிவரஞ்சனி, சத்சங்கம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இன்னும் தாரிகாவை காணல. எப்பயுமே அவ தான் வருவா, ஆனா இன்னும் அவளை காணுமே. ஆமாக்கா. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் தாரிகா வந்துட்டா. வா தாரிகா. ஏன் தாரிகா இந்த லேடி அப்படி? நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் வருவீங்க. அது ஒன்றும் இல்லை சிவரஞ்சனி, நானும் அப்பாவும் வழியில் வந்துட்டு இருக்கும்போது லாரியில் அடிப்பட்ட ஒரு மாடை பார்த்தோம். எல்லாரும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் குருநாதர் கீழே தானே இருக்கோம். அவள் சொல்லி கொடுத்த கதை, பாட்டு எல்லாம் நம்ம கேட்டுட்டு சத்சங்கத்துக்கு தினமும் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வந்தால் எப்படி? அதனால தான் என்னாலையும் அப்பாவாலையும் கொஞ்சம் உதவியை பண்ணிட்டு ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வச்சிருந்த காஞ்ச ரொட்டியை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதை அடிக்காம கஷ்டப்படுத்தாம அதுக்கு அடைச்சிக்கோமேட்டு நெய்யும் சர்க்கரையும் கொடுத்தாரு. அதில் பாண்டரங்கன் வெளியே வந்து சந்தோஷப்பட்டோம். சரிதான் சிவரஞ்சனி, இதே போலதான் ஏகநாதரும் ஒரு நாள் காசி யாத்திரைக்காக போயிருந்தாராம். போயிட்டு வர வழியில திரும்ப கொண்டு வருவாங்கன்னு நம்ம காசி தீர்த்தம்லாம் அதை கலசத்துல கொண்டு வந்துட்டு இருந்தாராம். வர வழியிலேயே ஒரு கழுதை ரொம்ப தாகத்தோட படுத்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சனம் கூட யோசிக்கவே இல்லையா ஏகநாதர். யோசிக்காம அந்த தீர்த்தத்தை எடுத்து அதுக்கு உதவுறதுக்காக போனாராம். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, காசி தீர்த்தமாச்சே, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணுமே யோசிச்சிருப்போம்ல. உதவி செய்யறதுக்கு அவர் தயங்கவே இல்லையாம். தயங்காம முதல்ல அந்த கழுதைக்கு தான் போய் கொடுக்கணும், ஏன்னா அதுதான் இப்ப தவிச்சிட்டு இருக்கு. ஏன்னா என்ன, பூத்ததையை அந்த கழுதைக்குள்ளேயும் யார் தான் இருக்கா? பகவான் தான் இருக்கான். அந்த பகவானுக்கு செய்யற சேவை இல்லையா இது? அதனால என்ன பண்ணாராம், போயிட்டு அந்த காசி தீர்த்தத்தை கழுதைக்கு கொடுத்து அதோட தாகத்தை தீர்த்தாராம். அந்த கழுதையில இருந்து வெளிப்பட்ட பகவான் பாண்டுரங்கன் ரொம்ப சந்தோஷமானாராம் அவரோட செயலை பார்த்து. இப்படியெல்லாம் இருக்கணும் உதவினா. போலவே துர்கா மகாராஜும் தன்னை பொன் பொருள் இருக்கும் போதும் உதவி செஞ்சாரு. அதுவும் இல்லாம வறுமையில் இருக்கும் போதும் உதவி செஞ்சாரு. அதனால் கண்ணன் மகிழ்கின்றான். அந்த வறுமையில தான் சரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலை செஞ்சு அதுல கிடைச்ச ஒரு கட்டு கரும்பு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாராம். வந்துட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி இருக்க குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ராமகிருஷ்ண ஹரி பாபா, ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து எல்லா கரும்பையும் வாங்கிடுச்சான். ஒரே ஒரு கரும்பு தான் இருந்துச்சான். அதையும் அவர் வீட்டுக்கு கொண்டு போனாராம். அந்த மாதிரி நிலையிலையும் அவர் என்னதான் பண்ணியிருக்காரு? தயை தான் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? உதவி பண்ணியிருக்காரு. கேட்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. இறுதியா கூட என்ன ஆச்சுன்னா, அவர் இறுதி நிலையிலையும் எவ்வளோ வறுமையில போனாலும் அவர் அந்த உதவி செய்யணும் அப்படின்ற மனப்பக்குவம் அவருக்கு மாறவே இல்லையா. பாண்டுரங்கன் மேல இருக்க பக்தியும் அவருக்கு மாறவே இல்லையா. இதனால மகிழ்ச்சியான பாண்டுரங்கன் உடலோட வைகுந்தம் கூட்டிட்டு போனாரா நம்ம துக்காராம் மகாராஜர். தாரிகா பக்கத்துல ஒரு உயிரே காப்பாத்திருக்காங்க. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருக்க உயிரும் பகவான் தானே. ஆமா, பகவான் தானே சைத்தன்யமா இருக்கான். ஸோ அவனுக்கு செய்யக்கூடிய சேவையா நினைச்சு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவோம். நம்மளோட வேலை என்ன? சேவை செய்ய வேண்டியதுதான். உயிரை காப்பாற்றுற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள் கிடையாது. நம்மளோட வேலை சேவை செய்யறது. கண்ணன் காப்பாற்றுற வேலையெல்லாம் அவன் செஞ்சுப்பான். நீ சொன்னது போலவே தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்காரு.
ஜீவ கைங்காருண்யம் சொல்ல முடியாது, அது ஜீவ சேவானதானே சொல்லணும். அப்படி அவர் சொன்னதுதான் விவேகானந்தரோட வாழ்க்கை லட்சியத்துக்கு உதவுச்சா அந்த மொழி. அதுல என்ன சொல்ல வர்றாரு, ஜீவன்களுக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம செய்யறத சேவனை தானே சொல்லணும், அதை எப்படி நம்ம காருண்யம்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் பிள்ளையார் வந்து விளையாடிட்டு இருந்தாராம். அங்க வந்து ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சாம். அந்த பூனைக்குட்டியை வந்து இவர் வந்து தெரியாம காயப்படுத்திட்டாராம். காயப்படுத்தின உடனே அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பசி வந்துதான். பசி வந்த உடனே பார்வதி தேவி கிட்ட போனாராம். அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாராம். சொன்னும் போது நெத்தியை பார்த்தா பார்வதி தேவியோட நெத்தியில காயம் இருந்துச்சாம். என்னம்மா காயம் இருக்கு நெத்தியில அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வந்து பார்வதி தேவி கிட்ட கேட்டாராம். பார்வதி தேவி வந்து சொன்னாங்களாம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் வந்து நான் இருக்கேன், அதை காயப்படுத்தினா என்னை காயப்படுத்துறா மாதிரி, அதுக்கு செய்யற சேவையானது எனக்கு செய்யற சேவையான மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து சொன்னாங்களாம். அப்ப நம்ம செய்யறத சேவையாதான் செய்யணும். நம்ம கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா அது பகவானுக்கு பண்ணணும். அவர் நம்ம காரணியம் பண்றதுக்கு நம்ம யாரு? அதனால நம்ம செய்யற எல்லா ஜீவராசிகளுக்கும் சேவையாவே நினைச்சு நம்ம செய்வோம். ராமாயணத்துலயும் இதே போலதானே, ஜடாயுன்றது ஒரு பக்ஷி. ஆனா சீதாமாவை ராவணன் தூக்கிட்டு போறான் அப்படின்னு அதை பார்த்ததும் அது மனசு எவ்வளவு பதறிச்சு. சரி நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் சீதாமாவை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி ராவணன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை நான் எப்படிடா என்ன பண்ண முடியும் அப்படி அது கொஞ்சம் கூட யோசிக்கலையாம். நம்மளால முடிஞ்சதை நம்ம எப்படியாவது செஞ்சு சீதாமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது படாத பாடுபட்டு அந்த ராவணன் கிட்ட யுத்தம் பண்ணி கடைசியில என்ன ஆச்சு, அது உயிரையே விட்டது. அப்ப ராமர் வந்தாராம். ராமர் செஞ்சது அவங்க பார்த்த உடனே ஜடாயு அப்படி அச்சோ எனக்காக இப்படி கைங்கரியம் பண்ணி இப்படி விழுந்திருக்கியேன்ற மனசு பதிச்சு அவர் என்ன பண்ணாரா, ராமர் ஜடாயுவுக்கு தன் தந்தையா பிள்ளையா இருந்த ஸ்தானத்துல அவர் இருந்து தந்தையா அந்த ஸ்தானத்துல அந்த ஜடாயுவை ஏத்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன கிரியைகள் லாஸ்ட் இறுதி கிரியெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு வைகுந்தத்தையே கொடுத்தாருல, மோட்சத்தையே கொடுத்தாரு பகவான். அதல்லவா கைங்கரியம், அதல்லவா காருண்யம். ஜடாயு செஞ்சதோ கைங்கரியம், ராமர் செஞ்சதோ ஒரு காருண்யம் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம எல்லாமே ஜடாயு பக்ஷி செஞ்சா போல ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்றத பார்த்து மனசு பதைக்க வேண்டாமா? அது செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நம்ம நினைக்க வேண்டாமா? அந்த மாதிரி செய்வோம் நம்ம சேவையை. வறுமையில உள்ளவங்களுக்கோ உதவியும் கேட்க வரவங்களுக்கோ பொருளாலேயோ இல்லை பொருளாலேயோ உதவி செய்யறது மட்டும் உதவி இல்லை. நம்ம குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, மகாமந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதோ அதுவும் பெரிய உதவிதான். நம்ம குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு முறையாவது தங்கள் வாழ்நாளில் மகாமந்திரத்தை சொல்ல வைத்தால் அதை விட உலகிற்கு தங்கள் செய்யும் பேருதவி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எல்லாருக்கும் மகாமந்திரத்தை சொல்லி வைப்போம். நம்ம மட்டும் நமது வர்க்கம் தான், பட் அதை எல்லாரையும் கூட்டிட்டு வர வைப்போம். அதனால குருநாதரும் மகிழ்வாரு, கண்ணனும் மகிழ்வார். ரொம்ப அற்புதமா சொன்ன கவிதா. எல்லாருமே உதவி செய்யணும். அதே போல கண்ணன் நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும், நம்மளுக்கு எல்லாம் வரம் கொடுக்கணும்னு தானே கண்ணன் நினைப்பான். ஒரு உதவி செய்யணும்னு நம்ம சொல்றோம், நம்மளா செய்யறோம், கண்ணன் தானே செய்ய வைக்கிறான். ஒரு உதவி செய்யறதுக்கான சூழ்நிலையோ இல்லை அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுத்து, பொருளால செய்ய வேண்டிய உதவியை பொருளை நம்ம கிட்ட கொடுத்து, பலத்தால செய்ய வேண்டிய உதவிக்கு பலத்தை நம்ம கிட்ட கொடுத்து, நம்ம அந்த உதவியை செய்ய வச்சு அந்த சிச்சுவேஷன்